சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போலீஸ் அரெஸ்ட் பண்ண விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லக்கூடாதுன்னு இல்ல மாமா, அங்க எங்க சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு, அதனால சொல்ல முடியாம இருந்துச்சு மாமா. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்லாம இருந்துட்டோம். உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்னல. எதுக்கு திரும்ப திரும்ப என் மவனுக்கு எனக்கும் இடையில வந்துட்டு இருக்க? ஆமா, யார கேட்டு என் மவனை வெளியில கூட்டிட்டு போனீங்க? என் மவன் 2 நாளா ஸ்டேஷன்ல இருந்திருக்கான். என்கிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பா, டேய் ராம், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏமா, என் மவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஆரம்பத்துல இருந்தே அவனை ஏமாத்தி உன் காரியத்தெல்லாம் சாதிச்சுக்கிட்டது போதும். மாமா, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் மவன் படாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்டு இருக்கான். அப்பா, டேய், எனக்கு இருக்கிறதே நீ ஒரே பையன்டா. உன்னை ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டா பாத்தியாவா? எங்க அங்க நடந்த விஷயமே வேறங்க. முதல்ல நீ யார கேட்டு அவங்க கூட போன? இவங்க கூட போலங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் நானும் கஸ்தூரி துணைக்கு போனோம். இதுல உனக்கு துணைக்கு கஸ்தூரி வேற இருக்காளா? உன்னை சொல்லி தப்பில்ல ரேவதி. உன் கூட ஒருத்தி சேர்ந்திருக்கா பாத்தியா? அவளை சொல்லணும். அவளதான் அவ புருஷன் எங்க போறா என்ன பண்றான்னு எதுவுமே கண்டுக்கிறது இல்லையே. நான் உன்னை கவனிச்சுட்டு தானே இருக்கேன். உனக்கு எங்க போச்சு புத்தி? அவள மாதிரியா நீ? உன்னை சொல்லி குத்தம் இல்ல. சேரக்கூடாதவங்க கூட எல்லாம் சேர்ந்தா இப்படிதான் புருஷன் கிட்ட போய் சொல்ற புத்தி தானா வந்து விட்டா ஓவரா பேசிட்டே போற. கஸ்தூரி எனக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் அவ உனக்கு தங்கச்சிடா. ஒரு தங்கச்சியை பத்தி பேசும்போது என்ன வார்த்தை பேசணும்னு கொஞ்சம் யோசிச்சு பேச வேணாம்? நாக்கு 4 பக்கமும் புறணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவியா நீ? தங்கச்சி கிட்ட பேசும்போது அதட்டி கூட பேசக்கூடாதுடா. அதுலதான் நாம அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை, பாசம் எல்லாமே அடங்கி இருக்கு. டேய், யாரு யாருக்குடா தங்கச்சி? உன் பொண்டாட்டி எனக்கு தங்கச்சியா? டேய், நீ எப்ப எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணணும் அப்பவே எனக்கு அவ தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டா. ஐயா சிதம்பரம், என்னையா இது? இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு வெட்டி எரிஞ்சு பேசிட்டு இருக்க. வார்த்தைக்கு வார்த்தை என்ன சித்தி சித்தின்னு கூப்பிடுறேல. ஏன் வயித்துல பிறந்தவ தானே அந்த கஸ்தூரி. அவ அண்ணா அண்ணன்னு உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காயா. கஸ்தூரி யாரோ மாதிரி பேசி அவமானப்படுத்தாதையா. சித்தி, நான் என் மவனை பத்தி பேசிட்டு இருக்கேன். இதுல வேற யாரும் தலையிட வேண்டாம். என் மவன் போலீஸ் ஸ்டேஷன்ல 2 நாள் இருந்திருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திச்சிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு ஒண்ணுனா நான் எப்படி துடிச்சு போவேன்னு உங்க யாருக்கும் தெரியாதது ஒண்ணும் இல்ல. என் ராம ஒரு நாள் கூட நான் வீட்டுல அடங்கிடான்னு சொன்னதே கிடையாது. ஆனா அப்படிப்பட்டவனை 2 நாள் லாக்அப்ல வச்சிருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் யார் காரணம்? போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு அவன் தான் காரணமா இருந்திருப்பான். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் மவனை பத்தி ஏதாவது பேசுன அப்படின்னு நானா சொன்னேன்? அந்த ஊர் போலீஸ்காரங்க சொன்னாங்க சிதம்பரம். அதுக்கு என் மேல கோவப்படுறியே? ஆனா உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா அந்த கோவத்தை நீ என்கிட்ட காமிக்க கூடாது. ஏன்னா இந்த விஷயத்தை உன்கிட்ட சொன்னதே நான் தானே. அப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நான் நல்லா தான் இருக்கேன். போன இடத்துல ஒரு சூழ்ச்சியில மாட்ட இருந்தேன்ப்பா. கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்டேன்ப்பா. கடவுள் காப்பாத்திட்டாரு சரி. ஆனா உனக்கு அந்த சூழ்ச்சிய பண்ணது யார்? அது போலீஸை விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்காருப்பா. டேய், எதுக்குடா விசாரிச்சுக்கிட்டு? யார் சூழ்ச்சி பண்ணாங்கன்னு உனக்கு தெரியாதா? என்ன
திடீர்னு ட்விஸ்ட் கொடுக்கறான். ஒருவேளை இது எல்லாத்துக்கும் நாம தான் காரணம்னு கண்டுபிடிச்சிருப்பானோ? உன்னை இந்த சூழ்ச்சியில மாட்டி விட்டதே இந்த மீனாவா தான் இருக்கும். அப்பா என்னங்க